ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி சைக்கோமெட்ரியில பேட்டரி நம்பர் 3 அதில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கியூப்ஸ்ன்னு இருக்கு. இதுல தான் நம்ம பிரிக்ஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? பிரிக்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து அவங்க 50 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 50 கொஸ்டின்ஸை ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்க. இதை நம்மளுக்கு 5 மினிட்ஸ்ன்றது நம்மளுக்கு ரொம்ப அதிகம் தான். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின்ஸை நம்ம வந்து 3 to 4 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சிடலாம். நான் சொல்லிக் கொடுக்குறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 to 4 மினிட்ஸ்லயே நம்ம வந்து பிரிக்ஸை முடிச்சிடலாம். அதுவும் எல்லாமே கரெக்டா. சரிங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா லென்த், பிரெத், ஹைட் 3 இருக்கு நம்மளுக்கு. இந்த இது வந்து லென்த் பாத்தீங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 சென்டிமீட்டர் இருக்கு. பிரெத் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஹைட் பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். இந்த ஒரு இதுல தான் வந்து பிரிக்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கும். அதாவது இந்த மாதிரி சைஸ்ல இருந்தா கியூபாய்டு வந்து பிரிக்ஸ் நம்ம சொல்றோம். இப்போ இதுல இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா, கலர் இமேஜ் கொடுத்துருக்கேன் இல்லையா? இதுல இந்த இடத்துல நான் கீழே பேஸ்ல வச்சிருக்க இது வந்து லென்த் பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர்ல வச்சிருக்கேன். 20 சென்டிமீட்டர் அந்த பிரிக்ஸ் வந்து ஃபுல்லாவே வச்சிருக்கேன். ஒரு கியூபாய்டு அப்படியே வச்சிருக்கேன். மேல பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, ஹைட்டை வச்சு அடுக்காம, அதாவது இந்த கீழே அந்த பிரிக்ஸை டச் பண்ணிருக்கு இல்லையா? அந்த டச் பண்ணிருக்க இடம் எதுவும் பாத்தீங்கன்னா, இந்த கோடு இருக்கு பாருங்க, கீழ் கோடு. இது வந்து நான் பிரெத்தை வச்சு வச்சிருக்கேன். பிரெத்தை வச்சு வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? 5 இந்த கியூபோட இந்த லென்த் மட்டுமே, இந்த பா ஷேப்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க, இந்த இது மட்டுமே 5 சென்டிமீட்டர் தான் எனக்கு. 5 சென்டிமீட்டர் அப்படின்னு என்ன பண்ணலாம், 20 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ஒரு பிரிக்ஸுக்கு 5 சென்டிமீட்டர் உள்ள ஒரு பிரிக்ஸை நான் சப்போர்ட் பண்ணி வச்சேன்னா மொத்தம் 4 5 வைக்கலாமா? 4 பிரிக்ஸ் தான் வைக்கலாம். 4 பிரிக்ஸ் வச்சனாதான் எனக்கு வந்து 20 சென்டிமீட்டர்ன்றது பிரிக்ஸ் வந்து ஃபுல்லா டச் ஆகும். அப்புறம் என்ன சொல்றேன்னா, இதுல மொத்தம் 20 சென்டிமீட்டர் நீளம் உள்ள பிரிக்ஸ், அதுக்கு மேல நான் என்னால 4 பிரிக்ஸ் தான் வைக்க முடியும். அது எதுல பிரெத்ல வச்சு பார்த்தா மட்டும்தான் 4 வைக்க முடியும். இதே நான் ஹைட் சைடு வச்சு கீழே வச்சு பார்த்தா என்ன தெரியும் எனக்கு? ஹைட் சைடுனா நான் அடுத்த இதுல வச்சிருக்கேன் பாருங்க, இந்த இதுல பாருங்க, ஹைட் வச்சிருக்கேன் நான். அதாவது பிரெத் வைக்காம கீழே பேஸ்ல டச் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹைட். ஹைட் எனக்கு என்னது, இது லென்த் 20, பிரெத் 5, ஹைட் 10 நான் சொன்னேன் இல்லையா? இப்ப நான் ஹைட் எனக்கு கீழே வச்சிருக்கேன்னா எனக்கு எத்தனை வைக்க முடியும்? லென்த்துக்கு 2 லென்த் தான் வைக்க முடியும். அதாவது 2 ஹைட் தான் என்னால வைக்க முடியும். இதுல ஒரு ஹைட் ப்ளூ கலர்ல ஒரு ஹைட் 10 சென்டிமீட்டர், ரெட் கலர்ல ஒரு 10 சென்டிமீட்டர். அப்ப எனக்கு டோட்டல் என்ன ஆயிடுச்சு, மொத்த பிரிக்ஸோட லென்த் 20 தான். அந்த 20ல 2 ஹைட் வச்சு நான் வைக்கலாம் கீழே. சோ நம்ம நார்மலா பிரெத் வச்சோம்னா 5 வைக்கலாம், சாரி 4 வைக்கலாம். ஹைட் வச்சோம்னா நம்ம 2 தான் வைக்க முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து மொத்த லென்த்துமே ஆக்குபை பண்ணிக்குது. இப்ப அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் மாரி நான் சொல்றேன் பாருங்க. இதுதான் அதுல இருக்க கான்செப்டே. இந்த ஒரு இதை வச்சுதான் மொத்த பிரிக்ஸுமே அடுக்கியிருப்பாங்க. இப்ப பாருங்களேன், இது லென்த் ஜேன்ற இதுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த். மேல இருக்கிறது லென்த் தானே, அதாவது எஃப்க்கு லென்த்தா தான் இருக்கும். சரிங்களா? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதே லென்த் அதே பிரெத், எல்லா பிரிக்ஸுமே அதே லென்த் பிரெத் தான் இருக்கும். இது 20, ஹைட் 10, பிரெத் 5, இந்த இதுதான் இருக்கும். சரிங்களா? இந்த இதுல பாருங்க, ஹைட் என்னவா இருக்கு, ஜேக்கோட ஹைட் நான் சொன்னது 10, பிரெத் என்ன 5, லென்த் என்ன 20. சோ மேல இருக்கிறது அதே என்ன பண்ணிருக்காங்க, அதே பொசிஷன் வச்சிருக்காங்க. அப்பனா ஒரு பிரிக்ஸ் மேலே அதே பிரிக்ஸ் வச்சோம்னா, அதே பொசிஷன்ல வச்சோம்னா ஒரு பிரிக்ஸ் தான் வைக்க முடியும். இப்ப இந்த சைடுல பாருங்களேன், ஐ என்ன பண்ணிருக்காங்க, அதே மாதிரி ஜே மாதிரியே தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஹைட் எவ்வளவு இருக்கு 10. ஆனா இங்க பாருங்களேன் என்ன பண்ணிருக்காங்க, ஜிஹெச் மட்டும் பாருங்க, ஜிய வந்து அதாவது ஹைட்ட வந்து பக்கத்துல வைக்காம பிரெத்த பக்கத்துல வச்சுட்டாங்க. பிரெத்த பக்கத்துல வச்சுட்டா என்ன அர்த்தம், 2 பிரெத் சேர்ந்தாதான் ஹைட் வரும். அதனால 2 செங்கல் வச்சிருக்காங்க, அதாவது 2 பிரிக்ஸ் வச்சிருக்காங்க. ஜிஹெச்ன்றது 2 பிரிக்ஸ். இப்ப 2 பிரிக்ஸ் வச்சனால என்ன ஆயிடுச்சு, இப்ப நார்மலா நம்ம வந்து ஜே மாரி பொசிஷன்ல வச்சாலும் இந்த கீழே வந்து மொத்தம் 4 பிரிக்ஸ் வந்து வைக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க,
பிரெத்தை வந்து கன்சிடர் பண்ணிட்டாங்க. பிரெத்தை கன்சிடர் பண்ணா மேல இன்னொரு பிரிக்ஸ் வந்து வைக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா? மொத்தம் 4ன்றது ஈக்குவலா வரும். இப்ப 5 கூட எடுத்துட்டு போலாம். 5 எடுத்துட்டு போலாம்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 5க்கு பக்கத்துல இருந்து இது பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு கியூப், அதாவது 4 தானே சேரும், பக்கத்துல ஒரு கியூப் வந்து இப்படி அட்டாச் பண்ணிருப்பாங்க அவங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணா என்ன ஆகும்? 5ன்றது நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா இந்த 4 தான் கம்பைனா இருக்கும். இந்த 1 வந்து பின்னாடி இருக்கிறதுல கம்பைனா இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இதுல மொத்தம் வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன் நானு. இப்போ ஏ வந்து எத்தனை பிரிக்ஸை டச் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த ஏன்ற பிரிக்ஸ் எத்தனை இதை டச் பண்ணியிருக்கு. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா சைடில் வர டச் பண்ணுறதுலாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? கீழே ஃபுல்லாக ஏதாவது ஒரு பக்கத்தை ஃபுல்லாக டச் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த இடத்த பாருங்க. அதாவது இருங்க ஒரு நிமிஷம். இப்போ எஃப்ன்ற கோட்ல டச் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல பாதி பிரிக்ஸ் வந்து டச் பண்ணியிருக்குது. அப்போ எஃப்ன்றது ஒரு பிரிக்ஸை டச் பண்ணியிருக்கு. அடுத்து டில பாதி டச் பண்ணியிருக்கா? இந்த இடத்துல ரெட் கலர்ல போடுறேன். டிலயும் கொஞ்சம் பாதி டச் பண்ணியிருக்கு. அப்போ அது ஒண்ணு. அடுத்து பாருங்க, பியை டச் பண்ணியிருக்காது. இந்த இடத்துல பியை வந்து டச் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? அப்போ இது ஒண்ணு. மொத்தம் எத்தனை டச் பண்ணியிருக்குது? 3 இதை டச் பண்ணியிருக்கு. ஏன்றது 3 டச் பண்ணியிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா F1, D1, B1 3 பிரிக்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்த கொஸ்டின் போட போட உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து இப்ப வந்து பாருங்க, பி பாருங்க, பி எவ்வளவு டச் பண்ணிருக்கு. இல்ல நான் ஷார்ட் ட்ரிக்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப அதேதான். என்னன்னா இப்போ பாருங்க, கீழே பாருங்களேன், இதே 3 பேஸ் தான் இருக்கு. சரிங்களா? 3 சி எஃப் இது ரெண்டுமே ஈக்குவல்ன்ற மாதிரி. அதை ஈக்குவல்ன்ற மாதிரினா அதே பொசிஷன்ல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பிரிக்ஸ் இருக்கு, இங்க ஒரு பிரிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலயே ஒரு பிரிக்ஸ் இருக்கு. அப்போ இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரே ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கா? லெஃப்ட் சைடுல ஒரு பிரிக்ஸ் வந்து ஹைட்ல நிக்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி சியும் ஹைட்ல நிக்க வச்சிருக்காங்க. அப்படின்னு ரெண்டுமே ரைட்டு லெஃப்ட் ஈக்குவலா இருக்குன்னா, ஏ பிரிக்ஸ் என்ன டச் பண்ணியிருக்கோ பி பிரிக்ஸ் அதே தான் டச் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுங்களா? ஏ 3 போட்டோம்னா பியும் நம்ம வந்து 3 போட்டுடலாம். நம்ம என்ன வேணாம். இப்போ உதாரணத்துக்கு எண்ணி பார்க்கறான்னா எண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, சி ஒரு பிரிக்ஸை டச் பண்ணியிருக்கு. சி இந்த இடத்துலயும், டி இந்த இடத்துலயும், ஏ இந்த இடத்துலயும் டச் பண்ணியிருக்கு. மொத்தம் இதுவும் 3 தானே? இதுவும் 3 தான். சி டி ஏ. ஓகேங்களா? இதுதான் ஷார்ட் ட்ரிக். டக் டக்கு நம்ம யோசிச்சோம்னா அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம் இதை. அடுத்து பாருங்களேன், சி பாருங்க. சி வந்து எதை டச் பண்ணிருக்கு பாருங்க, பி டச் பண்ணிருக்கு. இந்த இடத்துல பி வருதுங்களா? அதாவது சின்ற பாக்ஸை சுத்தி நம்ம வந்து இது பண்றோம். சுத்தி இது பண்ணோம்னா எதை டச் பண்ணிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பியும் ஒரு இதை டச் பண்ணிருக்கு, ஜில பாதி டச் பண்ணிருக்கு, D1 E1 மொத்தம் எத்தனை டச் பண்ணிருக்கு? 4 இது டச் பண்ணிருக்குது. அப்போ சியோட இது வேல்யூன்னா 4. பி டி இ ஜி இந்த 4 இதையும் சி வந்து டச் பண்ணிருக்கு. அடுத்து டி பாருங்களேன். டி வந்து என்னன்னு டச் பண்ணி, அதாவது டி வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு பா ஷேப்ல இருக்குங்க இல்லையா? பா ஷேப்ல இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? 3 சைடு டச் பண்ணிருக்கு. இதுலயே நம்ம என்ன டின்னு யோசிக்கும் போது சிஇ எஃப் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. டக்குன்னு 3 இது டச் பண்ணிருக்கு. அதாவது இந்த பா வந்துட்டாலே 3 இது இல்ல 4 இதுல கட்டாயம் டச் பண்ணியிருக்கும். அப்போ இந்த இது வரும்போது என்னாச்சு? இ வந்து நம்மளுக்கு வந்து ஒரே லெட்டர் தான் இருக்கு. டி கீழே அப்படியே இருக்கனால இது வந்து 3 இது டச் பண்ணிருக்கு, மேல டச் பண்ணிருக்கு. மொத்தம் இது 5. அது மாதிரி நம்ம டக்குன்னு போட்டுடலாம். இது வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க முடிச்சிடலாம். நீங்க நான் சொல்றது புரிஞ்சுட்டு நீங்க அடுத்தடுத்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேகமாவே முடிச்சிடலாம். பி ஏ 5 இதை டச் பண்ணியிருக்குது. அடுத்து இ பாருங்களேன். இயும் அதே மாதிரி தான் ஒரு பா கிரியேட் ஆயிருக்கு. அப்போ
டிக்கு ஒரு பா கிரியேட் ஆயிருக்கு, ஈக்கு ஒரு பா கிரியேட் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல பா மாரி இருக்கா, தலைக்குள்ள போட்ட மாரி. சோ அப்போ வந்து என்ன அர்த்தம், டிக்கு இந்த இடத்துல 3 டச் ஆயிருந்தா ஈக்கு 3 டச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கீழ இருக்க மட்டும் பார்த்தா போதும், மேல இருக்க என்ன வேணாம். கீழ இருக்கிறது பாருங்களேன், G1 I1 மொத்தம் 5. ஈக்கும் 5. என்னன்னு பாத்தீங்கன்னா CDFGI இந்த 5 இதை டச் பண்ணியிருக்கு. அடுத்து F பாருங்க. Fன்னு வரும்போது என்ன, இதுலயே வந்து ஒரு பா மாரி வருது. அப்ப எத்தனை டச் ஆயிருக்கு? நான் சொன்னேன்ல ஒரு பா வந்தாலே கட்டாயம் என்ன இருக்கும், 3ல 4ல டச் ஆயிருக்கும். அப்ப இது பாருங்க, இந்த இடத்துல 2 வந்துருச்சு சரிங்களா? அப்ப மேல 1 கீழ 1 4 டச் ஆயிருக்கா? இந்த ஐய வந்து நம்ம எடுக்க கூடாது. ஏன்னா ஐல பாத்தீங்கன்னா சைடுல இருக்கிறது மட்டும் தான் டச் ஆகுது. இது எப்பவுமே ஃபேஸ் வந்து டச் ஆகணும். ஃபேஸ்னா இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல அடிப்பக்கம் அந்த மாதிரி இந்த 3 பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கம் வந்து டச் ஆகணும். மித்தபடி சைடுல டச் ஆகுது, இந்த இடத்துல எட்ஜ்ல டச் ஆகுது பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது எஃப் பார்த்தீங்கன்னா 4 இது டச் பண்ணுது. என்னென்ன டச் பண்ணுது, ஏ டி இ ஜே இந்த 4 இதை டச் பண்ணியிருக்கு எஃப். ஓகேங்களா? அடுத்து ஜி பாருங்களேன், ஜி எத்தனை டச் ஆயிருக்கு, ஹெச் ஒன்று டச் ஆயிருக்கு, ஐல ஒன்று டச் ஆயிருக்கு, ஈல ஒன்று டச் ஆயிருக்கு, சில ஒன்று டச் ஆயிருக்கு. அது தெரியுதுங்களா உங்களுக்கு, ஹெச் ஐ இது பக்கத்து பக்கத்துல இருக்க டச் ஆயிருச்சு. மேல பாத்தீங்கன்னா 2 இது டச் பண்ணிருக்கு பாருங்க, பாதி பாதியா, சி பாதி இ பாதி. அப்ப ஜி என்னாச்சு, 4 இது டச் பண்ணிருக்கு. ஹெச் ஐ இ சி. ஓகேங்களா? அடுத்து ஹெச் பாருங்க, ஹெச் பார்க்கும்போது 2 மட்டும் தான் டச் ஆயிருக்கு, அதாவது ஜில டச் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல டச் பண்ணிருக்கு இல்லையா, இப்ப நம்ம முன்னாடி வந்து மட்டும் தான் கேக்குறாங்க. அதாவது முன்னாடி இருக்க ஹெச் மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஆனா இது எங்க இருக்கும்னா, இது கடைசி வரையும் இப்ப இந்த பாக்ஸ் இருக்குமா, ஜே இருக்கு பாருங்க, ஜே என்ன பண்ணிருக்கு, கடைசி வரையும் லாஸ்ட் வரையும் போயிருக்கு. அதே மாதிரி இந்த ஹெச்சும் கடைசி வரையும் இப்படி போயிருக்கும், கடைசி வரையும் இந்த மாதிரி போயிருக்கும். அப்ப கடைசி வரையும் நம்மளுக்கு என்ன இருக்கு, எல்லாமே லென்த் வச்சுதான் வச்சிருக்காங்க. லென்த் வச்சு வச்சிருக்காங்கன்னும் போது கடைசி நடுவுல எந்த ஒரு பாக்ஸ் வந்து நடுவுல வராது. இப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்தா நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு, சரிங்களா? பாதி தூரம் போவோம், அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வேற ஏதாவது ஒரு பிரெத்லயோ லைட்லயோ வச்சு ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, கியூபாய்டு வச்சிருப்பாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்துற மாதிரி இருக்கும் கொஸ்டின். இப்போ ஜியும் ஐ மட்டும்தான் இதுல வந்து டச் ஆயிருக்கு. இதுக்கு வந்து 2 என்னன்னது, ஜி ஐ. அடுத்து ஐ பாருங்க, ஐன்றது எத்தனை டச் ஆயிருக்கு, லாஸ்ட் வரையும் போகுது சரிங்களா? அப்ப ஜி பக்கத்துல டச் ஆயிருக்கு, ஹெச்சும் டச் ஆயிருக்கு, இது பக்கத்துல இருக்க ஜேயும் டச் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு மேல என்ன டச் ஆயிருக்கு பாருங்க, ஈன்றத டச் பண்ணியிருக்கா, ஈன்ற இந்த இதை டச் பண்ணிருக்கு. அப்ப இது ஒண்ணு, மொத்தம் 4. ஐக்கு வந்து என்னது, மொத்தம் 4 டச் ஆயிருக்கு. ஜி ஹெச் இ ஜே. ஓகேங்களா? அடுத்து ஜே பாருங்க, ஜே என்ன டச் ஆயிருக்கு, 2 ஃபேஸ் தான் டச் ஆயிருக்கு. அதாவது ஐல ஃபுல்லா டச் ஆயிருக்கு, எஃப்ல டச் ஆயிருக்கு. அப்போ ஜேக்கும் 2 தான், ஐ எஃப். புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஃபுல்லா? எது எது என்ன டச் ஆயிருக்கு, கார்னர் டச் ஆயிருக்கு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது சரிங்களா? கார்னர் டச்னா இப்போ வந்து ஐ பாத்தீங்கன்னா எஃப் வந்து கார்னரை டச் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம எடுக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ் பக்கத்து பக்கத்துல உரசி இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ உட்காந்துருக்கும் உரசி உட்காந்துருப்போம் இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். யாரெல்லாம் உரசி இதுல பக்கத்துல இருக்காங்கன்னா, ஐக்கு வந்து ஜே உரசி இருக்கு, ஜிஹெச் உரசி இருக்கு. ஆனா எஃப்ன்றது லைட்டா டச் ஆயிருக்கு. அது வந்து எதுல டச் ஆயிருக்குன்னா கார்னர் டச் ஆயிருக்கும். அதனால கார்னர் வந்து நம்ம எதுக்குமே எடுக்க கூடாது. இந்த இது எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சுங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம் சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது எல்லாமே பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏ எடுத்துக்கலாம் நம்ம. ஏ பாத்தீங்கன்னா எத்தனை பிரிக்ஸ் டச் ஆயிருக்கு பாருங்களேன்,
ஏ வந்து கீழே ஒரு பிரிக்ஸ் டச் ஆயிருக்கா? ஏக்கு கீழே ஒண்ணு இருக்கு, மேலேயும் ஒண்ணு இருக்கு, சைட்லயும் ஒண்ணு இருக்கு. மொத்தம் 3 பிரிக்ஸ் வந்து ஏக்கு டச் ஆயிருக்கு. இது எப்படி இருக்கும்னா ஃபுல்லா இந்த கியூப் வந்து கடைசி இருக்கு. அப்ப இந்த சியோட லென்த் இருக்கு இல்லையா? சிக்கு லென்த் வந்து இவ்வளவு தூரம் இருக்கு. இவ்வளவு தூரம் பின்னாடி பாத்தீங்கன்னா அதே மாதிரி சி எப்படி உள்ள போயிருக்கோ அதே மாதிரி ஏவும் கடைசி வரையும் போயிருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு ஃபுல்லா டச் ஆயிருக்கும். நடுவில் வந்து எந்த ஒரு பிரிக்ஸும் வந்திருக்காது. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், பி பாருங்களேன். பி என்னன்னு டச் ஆயிருக்கு? பி வந்து 2 டச் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா தப்பு. பி வந்து 3 டச் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பிரிக்ஸா, டின்றது 2ஆவது பிரிக்ஸா, டி பக்கத்துல பாருங்க. டி எப்படி அடுக்கி இருக்காங்கன்ற பாருங்களேன். டிய வந்து லென்த் வைஸ்ல அடுக்குனா பக்கத்துல இன்னொன்னு லென்த் வைஸ்ல ஒன்று அடுக்கி இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல 3ஆவது பிரிக்ஸ் ஒன்று இருக்கா? அதாவது இந்த இடத்துல 2ஆ ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க பிரிக்ஸ. இந்த இடத்துல ஒரு பிரிக்ஸும் லெஃப்ட் ரைட்னு சொல்லி பிரிக்ஸை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 3 பிரிக்ஸ், டி ஒரு பிரிக்கு, டிக்கு பக்கத்துலயே ஒரு பிரிக், டி இருக்க மாதிரி அங்கிட்ட ஒரு பிரிக்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கு மேல ஒண்ணுன்னா பி 2 டச் ஆயிருக்கு. பியோட சைடுல ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு 3. ஓகேங்களா? அடுத்து சி பாருங்களேன். சி எத்தனை டச் ஆயிருக்கு? இப்போ இந்த இதை பாருங்களேன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இது பிரிச்சுக்கோங்க. இந்த பிரிக்ஸை நான் கோடு போடுறேன் பாருங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிச்சுட்டீங்கன்னா லெஃப்ட் சைடுல எப்படி இருக்கும் பிரிக்ஸ், அதே மாதிரி ரைட் சைடு அடிக்கிருக்காங்களா? அதாவது இந்த இடத்துலயும் ஒரு பிரிக்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துலயும் ஒரு பிரிக்ஸ் இருக்கு. இ ஒரு பிரிக்ஸ்னா இ பக்கத்துலயே ஒரு பிரிக்ஸ், டி ஒண்ணுனா டி பக்கத்துலயே ஒண்ணு. இப்போ டி கீழே ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுவும் டி கீழே ஒண்ணா அப்படியே லெஃப்ட் என்னவோ ரைட் என்னவோ அதே சேமா இருக்கு. அப்படி சேமா இருக்கும்போது என்ன இருக்கும்னா ஏ நம்ம என்ன கன்சிடர் பண்ணோமோ சி அதே தான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏ நம்ம எத்தனை கன்சிடர் பண்ணியிருக்கோம்? 3 கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா சியும் 3 தான். ஓகேங்களா? ஏன்னா லெஃப்ட் ரைட்டு சேம்னும் போது லெஃப்ட் சைடுல என்ன ஆன்சர் வருதோ அதான் ரைட் சைடும், இல்ல ரைட் சைடுல என்ன ஆன்சர் வருதோ அதான் லெஃப்ட் சைடும். இது புரியலன்னா நீங்க போட போட உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எப்படி இது உட்காந்து பிரிக்கணுமா அப்படிலாம் இல்ல. நம்ம பார்க்கும்போது நார்மலா பார்க்கும்போது தெரியுது பாருங்க. ஏ இந்த கார்னர் வந்துருச்சு, அப்ப சி இந்த கார்னர் வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ ஏக்கு மேல என்ன இருக்கோ அதே மாதிரி சைஸ்ல தான் பி சிக்கு மேலே இருக்கு. அதே கீழேயும் அப்படியே தான் இருக்கு. 2 சைடும் ஈக்குவலா இருக்குன்னா ஏ என்ன ஆன்சரோ சி அதே ஆன்சர். அடுத்து டி பாருங்களேன். டிக்கு என்ன வருது நம்மளுக்கு? டி கீழே ஒரு பேஸ் ஃபுல்லா இருக்கா? டிக்கு கீழே ஒரு பேஸ் ஃபுல்லா இருக்கு. டிக்கு சைட்லயும் ஒரு பேஸ் ஃபுல்லா இருக்கு. அப்ப 2 பேஸ் ஆயிடுச்சா? மேல என்ன இருக்கு பாருங்க. மேல 2 பேஸ் இருக்கா? இது 3, இது ஒரு 4. மொத்தம் 4 பேஸ் இருக்கு டிக்கு மேல. கீழே 1, சைடுல மேல 2. மொத்தம் 4 பேஸ். ஓகேங்களா? அடுத்து இ பாருங்களேன். இக்கு 3 தான். ஏன்னா இக்கு மேல 2 இருக்கு. இது 1, இது 2. சைடுல ஒண்ணு இருக்கு பாருங்க 3. அப்ப ஈக்கு 3. ஈக்கு 3. இதுதான். இவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நம்ம ட்ரிக்ஸ்ல என்ன பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா, அது ஏ என்ன இருக்கோ சி அதே தான் இருக்கு. அதுதான் நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஏன்னா பிரிக்ஸ் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கனால அந்த மாதிரி. ஒரு பிரிக்ஸுக்கும் ஒரு மாடல்ல இருக்கும். இதை வச்சு நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிரிக்ஸ் பாருங்களேன். கொஞ்சம் நம்ம விஷுவலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏ எத்தனை டச் ஆயிருக்கு நம்ம பார்த்தோம்னா கீழே இந்த பி ஒன்று பார்ப்போமா? அடுத்து சைடுல இருக்குப்பா. ஈக்கு கீழே 1, இ வந்து 2னா இ கீழே 1 3. 3 டச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா தப்பு. ஏன்னா ஏவோட பொசிஷன் என்னன்னா டி. இப்போ இந்த இடத்துல டி இருக்கு இல்லையா? இப்போ டியை நீங்க கண்டுபிடிங்களேன். டிக்கு எத்தனை இருக்கு? டிக்கு பாத்தீங்கன்னா இ 1 டச் ஆயிருக்கு. இ கீழே 1 2. அப்புறம் டிக்கு கீழே 1 பி 1 இருக்கு 3. அப்போ பிக்கு சைடுல 1 இருக்கு பாருங்க. இந்த இடத்துல 4. அது பக்கத்துல சி ஒரு 5. 5 டச் ஆயிருக்குப்பா அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ டி 5 டச் ஆயிடுச்சுன்னா ஏவும் 5 தான் டச் ஆகணும்.
எப்படி அது மட்டும் 3 வரும்? ஏன்னா நம்மளுக்கு வந்து அங்க லாஸ்ட்ல வந்தனால கீழே இருக்க அந்த கோடுன்னு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல யோசிக்கணும். அதாவது எல்லா பிரிக்ஸுமே ஃபுல் லென்த்ல வச்சிருக்காங்க. லென்த்ல என்ன அர்த்தம்னா இந்த சியும் கடைசி வரையும் போகும். கரெக்ட்டுங்களா? சி பக்கத்துல இருக்கிறது கடைசி வரையும் நம்மளுக்கு போகும். சி பக்கத்துல இருக்கிறது கடைசி வரையும் போகும். அப்ப இனிமேல் லாஸ்ட் வரையும் போச்சுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து கடைசியில இருக்க ஏவையும் அது டச் பண்ணணும்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அப்படின்னும் போது நம்மளுக்கு டி என்னவோ அதான் ஏவும் வரணும். ஏன்னா டி இருக்க பொசிஷனுக்கு லாஸ்ட்ல அதே மாதிரி பொசிஷன்ல தான் ஏ இருக்கு. அப்ப டி கீழே 3 பிரிக்ஸ் டச் பண்ணிருக்கு பாருங்க. C1, B1, ரெண்டுத்துக்கு நடுவுல 1 3 பிரிக்ஸ். அதாவது சி இருக்க இடத்துல ஒரு பிரிக்ஸும் அது பக்கத்துல 2வது பிரிக்ஸ், பி ஒரு 3வது பிரிக்ஸ். 3 பிரிக்ஸ் டச் பண்ணிருக்கா? அதுக்கப்புறம் E1 4, E கீழே இருக்கிறது 1 5. அப்ப இதுவும் 5 தானே வரணும். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். சில பேர் என்ன யோசிப்போம்னா ஃபர்ஸ்ட் போட்டோம்ல 3ன்னு அந்த மாதிரி B1 ஒரு இது டச் ஆயிருக்கு. அடுத்து ஈல 2 டச் ஆயிருக்கு. ஈ கீழே 1 3 போயிடும் நம்ம. சோ இந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம். டி என்ன பொசிஷன்ல இருக்கோ ஏவும் அதே பொசிஷன்ல தான் இருக்கு. ஏன்னா நடுவுல இருக்க 2 பிரிக்ஸுமே சேமா 2 டச் பண்ணிருக்கனால இது ரெண்டுமே காமனா தான் இருக்கும். இப்படி நம்ம செக் பண்ணலாம். அதாவது ஒரு அவசரத்துல போறோம், ஃபாஸ்டா போடுறோம்னும் போது நம்ம மிஸ் பண்ணிடுவோம். பொறுமையா ஸ்லோ பண்ணி போட்டோம்னா நம்ம வந்து தெரிஞ்சிரும். ஆனா டைம் இருக்காது இல்லையா? அதனால நம்ம ஃபாஸ்டா போடும்போது இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்பட்டுரும். அடுத்து இப்ப பி பாருங்களேன். பி எத்தனை டச் ஆயிருக்கு? பி வந்து மேல 3, கீழே 2, சைடுல 2. கரெக்ட்டுங்களா? நம்பர் போறேன் பாருங்க. D1, ஈக்கு கீழே 2ஆம் நம்பரு, A1 3, இது ஒரு 4, இது ஒரு 5, சைடுல ஒரு 6, 7. பின்றது எவ்வளவு டச் ஆயிருக்கு? 7 இது டச் ஆயிருக்கு. இப்ப நார்மலா உங்களுக்கு பி பார்க்கும்போது தெரியும். கீழே 2 பேஸையும் டச் பண்ணிருக்கு. 2. மேல இருக்க 3 பேஸையும் டச் பண்ணிருக்கு. ஓகே 5. சைடுல இருக்க 2 டச் ஆயிருக்கு. 6. ஓகே இது ஈஸியா நீங்க போட்டுருவீங்க. இப்போ இதுல என்ன நம்ம சி என்ன பார்ப்போம்? சி பார்க்கும்போது D1 டச் ஆயிருக்கும். அடுத்து சி கீழே 2, அது சைடுல 2, 3, சி கீழே 1 4. 4 தான் டச் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது எப்படி நம்ம முன்ன சொன்னேன் இல்லையா? ஏவும் டியும் ஒரே பொசிஷன்ல இருக்க மாதிரி நடுவுல இருக்க பிரிக்ஸ் ஒரே பொசிஷன்ல இருக்கு. அப்படின்னும் போது ஏ என்ன டச் ஆயிருக்கும், டி அதே டச் ஆயிருக்கும். அப்போ இதுல பி மட்டும் 7ன்னும் போது சி எப்படி 3 வரும் நம்மளுக்கு? சாரி 4 வரும். சோ இதுவும் 7னா அதுவும் 7 தானே? ஏன்னா சி என்ன இருக்கும்? இப்ப நம்ம போன இதுல சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஏ பார்க்கும்போது சி வந்து இந்த கடைசி வரையுமே பிரிக்ஸ்ல போயிருக்கும். சோ அப்போ கடைசி வரையும் போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த டியும் டச் ஆயிருக்கும், டி பக்கத்துலயும் டச் ஆயிருக்கும், இந்த ஏயும் டச் ஆயிருக்கும். இதுல நம்ம 3 டச் ஆயிடுச்சுங்களா? இப்ப அதே மாதிரி கீழயும் போயிருக்கும் இல்லையா? பிரிக்ஸ் மேல போச்சுன்னா கீழயும் அந்த கோடு போட்டு போயிருக்கும். கீழயும் கோடு போட்டு போயிருந்துச்சுன்னா என்ன டச் ஆயிருக்கும்? இந்த 2 இதுமே டச் ஆயிருக்கும். இந்த 2 இதுமே டச் ஆயிருக்கும். அப்போ இதுல ஒரு 2 இருந்துச்சா? இதுல 2ன்னா 5. இது ஒரு 6, இது ஒரு 7. மொத்தம் இதுல 7 இருக்கா? அவ்வளவுதான். இத நம்ம டக்குன்னு யோசிக்கணும்னும் போது லெஃப்ட் சைடு இதுலயும் பாருங்களேன். இதுலயும் நடுவுல சென்டர்ல ஒரு கோடு போட்டீங்கன்னா லெஃப்ட் சைடுல டி இருக்க இடத்துலயும் சேம் 3 ஃபிகர் இருக்கா? இதுலயும் 3 ஃபிகர் இருக்கா? அதாவது இந்த இடத்துல 2ஆ பிரிச்சு நம்ம யோசிச்சோம்னா இங்கிட்டு 1 2 3 அதே மாதிரி இதுவும் 1 2 3. சோ இந்த மாதிரி 3 இருக்கும்போது லெஃப்ட் ரைட் ஈக்குவலா இருக்கணும் போது ஏ என்னவோ அததான் டியும் இருக்கும். இப்போ அதே மாதிரி பாருங்களேன். இந்த சியும் பியும் பாருங்க ஒரே பொசிஷன்ல இருக்கு. நடுவுல இருக்க ஸ்டோனும் ரெண்டுத்துலயுமே டச் பண்ணிருக்கு. அப்ப லெஃப்ட் ரைட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அப்ப பி என்ன பொசிஷனோ சி. ஏன்னா நம்மளுக்கு பி வந்து நம்மளுக்கு ஃபுல்லா கண்ணுக்கு வந்து தெரியும். டி மேல இருக்கு, இ கீழே 1, ஏ 1, கீழே 2, சைடுல 2. ஆனா சிக்கு பார்க்கும்போது சிக்கு அந்த சைடுல மட்டும் தான் தெரியுது. சைடுல ஃபுல் லென்த்ல போனது வந்து நம்மளுக்கு தெரியல. சோ அப்படின்னும் போது நம்ம சின்ன சின்ன தவறு நம்ம விட்டுருவோம். இப்போ இதுல கரெக்டா போட்டிருக்கோம்னா எவ்வளவு போட்டிருப்போம் நம்ம? டி ஃபுல்லா தெரியுது போட்டிருப்போம். அடுத்து பி தெரியுது போட்டிருப்போம். ஆனா இந்த ரெண்டுத்துல ஏக்கும் சிக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா மிஸ்டேக் பண்ணிருப்போம். சோ இந்த மிஸ்டேக் இல்லாம இருக்கிறதுக்காண்டி நான் சொல்றேன். டி பொசிஷன் என்னவோ ஏ பொசிஷன் அதே மாதிரி சேமா இருந்துச்சுன்னா டிக்கு எத்தனை நம்ம டச் ஆயிருக்கோ அதேதான் ஏக்கும் டச் ஆயிருக்கும். இப்ப இ பாருங்களேன். இ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. 3 டச் ஆயிருக்கு. டில 1, இ கீழே 2, ஏல 3. ஏன்னா நம்ம ஃபுல் வியூ தெரியுது இதுல. அதனால நம்ம 3ன்னு போட்டுருவோம்.
தெரியாத இதுக்கு நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதாவது மிஸ்டேக்ஸ் வரும். அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த இமேஜ் பாருங்களேன். அடுத்த இமேஜ் ஏல என்ன தெரியுது நம்மளுக்கு? ஒரு பா ஷேப் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. கீழே சிபிடின்னு சொல்லி ஒரு பா ஷேப் கிரியேட் ஆயிடுச்சு. பா ஷேப் கிரியேட் ஆனால் என்ன இருக்கும்? 3 நம்பர் ஃபிகர் டச் பண்ணியிருக்கும். ஏக்கு மேலே 2 ஃபிகர் இருக்கு. அப்போ மொத்தம் 5 ஃபிகர். அதாவது 1 2 3 4 5. அப்போ ஏ என்ன எத்தனை டச் ஆயிருக்கு? 5 டச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ பி என்ன இருக்கு? ஏ இருக்க பொசிஷன்லயே பி இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் மேல கன்சிடர் பண்ணாதீங்க, கீழே இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணுங்களேன். கீழே அதே பா ஷேப் கிரியேட் ஆயிருக்கா? அப்போ கிரியேட் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? 3 டச் ஆயிருக்கும். E1 4. E1 4ன்னு சொல்லி நம்ம மூவ் ஆன் பண்ணியிருப்போம். ஆனா இதுல என்ன இருக்கு? பார்த்தீங்கன்னா லென்த்ல வைக்கல, அவன் வந்து ஹைட்ல தான் வச்சிருக்கான். ஹைட்ல தான் கீழே வச்சிருக்கான். அப்படின்னும் போது 2 ஹைட் வரணும் இல்லையா? அப்ப பின்னாடி ஒரு ஹைட் இருக்கு பாருங்க. இதுக்கு பின்னாடியே என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒரு பிரிக்ஸ் இருக்கா? அப்ப 2 பி வந்து என்ன இருக்குன்னா ஃபுல்லா போயிருக்கு. இந்த ஹைட்ல ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் ஃபுல்லா போயிருக்குன்னா இது ரெண்டுத்தையும் டச் பண்ணிருக்கும் இல்லையா? அப்போ மேல 3 கீழே 2 மொத்தம் 5 பிரிக்ஸை டச் பண்ணியிருக்கு. இப்போ சி பாருங்களேன். இப்போ பி ஃபுல்லா போயிருந்தா சியும் ஃபுல்லா போகும் இல்லையா? ஏன்னா கடைசி வரையும் போயிருக்கும். அப்போ கீழே 2 இருக்குன்னா கீழே 2 டச் ஆயிருக்கு, சைட்ல 2 மேல 1. அப்போ சிக்கு என்ன ஆயிருக்கு? 5 டச் ஆயிருக்கு. இப்போ சியும் டியும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி மீன்ஸ் அந்த இதை சொல்றேன், நடுவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? போன கொஸ்டின்ஸ்ல சொல்லியிருந்தேன், நடுவில் இது ரெண்டா பிரிச்சு நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டும் பார்க்கும்போது ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா சி என்னவோ அதே தான் டியும். கரெக்டுங்களா? இப்போ என்ன என்னமோ பார்க்கலாமா? டிக்கு மேல 1, இங்க 2, இது 3, ஏ 1 4, பி ஒரு 5, மொத்தம் 5 இருக்கா? டிலயும் 5 இருக்கு. ஓகே. இப்போ ஈயை நம்ம கன்சிடர் பண்ணலாமா? ஈயை பார்க்கும்போது எப்படி இருக்கு? இ கீழே இருக்கு பேஸ், 3 டச் ஆயிருக்கு. என்னன்னு 3 டச் ஆயிருக்கு? சில 1, பில 2, டில 3, பின்னாடி 1 இருக்கும் இல்லையா சைட்ல? இது ஒரு 4. அப்ப ஈன்றது 4 டச் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வேகமா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டக் டக்கு நம்ம வந்து போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் ஏ. ஏ என்னென்ன டச் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் மேலக்கு நம்ம க்ளோஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா முடிஞ்சிடும். மேல 1, இது 2. ஓகே. அடுத்து சைட்ல பாருங்க, சைட்ல இந்த 2 இடத்துல டச் ஆயிருக்கா? 3 ஒரு 4. அடுத்து கீழே பாருங்க, கீழே இந்த இடத்துல ஒரு 3 இருக்கா? 5 6 7. அப்ப மொத்தம் ஏன்றது எத்தனை டச் ஆயிருக்கு? 7 இது டச் பண்ணிருக்கு. என்னன்னு புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? மேல 2 இது பலகை வச்சிருக்காங்க, இது 2ம் ஃபுல்லா டச் ஆயிருக்கு. கீழே 3 இது இருக்கு, கீழே 3யும் ஃபுல்லா டச் ஆயிருச்சு. மொத்தம் இதுலயே 5 ஆயிருச்சு. சைட்ல 2 இருக்கு, 7. ஓகேங்களா? அடுத்து பி பாருங்களேன். இப்போ ஏ என்னவோ பி அதே பொசிஷன்ல தானே இருக்கு. அதாவது இந்த 2 பிரிக்ஸ் வந்து பிரிச்சு பார்க்க சொன்னா லெஃப்ட் ரைட்டும் பாத்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ அப்படின்னும் போது பி ஏ எத்தனை டச் ஆயிருக்கோ அதே தான் பியும் டச் ஆயிருக்கும். 7. ஏன்னா எண்ணி பாருங்க, பி இந்த இடத்துல என்ன இருக்கும்? இப்போ இங்க இருக்க பிரிக்ஸ் பி இருக்க இடத்துல லாஸ்ட் வரையுமே இந்த டி எல்லாம் போயிருக்கா? இப்ப டி போயிருக்குன்னா டிக்கு அப்புறம் இருக்கிறதும் போயிருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் போயிருக்கும். அப்ப டி 1ன்னா அதுக்கு பேக் சைட்ல இருக்கிறது 2வது இமேஜ், சாரி பேக் சைட்ல இருக்க 2வது இமேஜ், அதுக்கு பேக்ல இருக்க 3வது இமேஜ். ஏன்னா ஏ பொசிஷனும் பி பொசிஷன் சேம். இப்போ ஏக்கு பதிலா இந்த இடத்துல பின்னு கன்சிடர் பண்ணி பாருங்களேன். இந்த 3 டச் ஆயிருக்கு, பேக்ல இருக்க இந்த 2 டச் ஆயிருக்கு, மேல இருக்கிறதையும் டச் ஆயிருக்கு 2ம். அப்போ பிக்கு 7. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம எண்ணிட்டு இருந்தோம் லேட் ஆயிடும். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது, பி மாதிரியே தான் ஏவும் இருக்கு. அப்ப இது 7ன்னா இது 7, நம்ம எண்ணாமலே போயிடலாம் இல்லையா? அடுத்து சி பாருங்களேன். சியும் ஈயும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப சி என்னவோ அதே தான் ஈயும். ஆன்சர் சி எத்தனை டச் ஆயிருக்கு பாருங்க. டில 1, அதுக்கு பின்னாடி இருக்க கீழே இருக்கிறதுல 1, லாஸ்ட்ல இருக்கிறது 3, இ 1 4. ஓகேங்களா? அப்ப சின்றது 4. அப்போ ஈக்கு என்ன இருக்கும்?
4 இருக்கும். ஏன்னா 3 சேம். இந்த 4வது E டச் பண்றது பதிலா இது வந்து C டச் பண்ணியிருக்கும் இல்லையா? அப்ப இது 4 இதுல. அப்போ இதுக்கும் 4 Eக்கும். ஏன்னா ரெண்டுமே சமமா இருக்கா? அடுத்து D பாருங்களேன். D எத்தனை டச் பண்ணியிருக்கு? D மேலேயே 3 டச் பண்ணியிருக்கு. 1 2 3 கீழே 4வது C 1 E ஒரு 5 ஓகேங்களா? பக்கத்துல பாருங்க 6 7 2 பிரிக்ஸ் இருக்கா? அப்ப இதுக்கும் 7 பிரிக்ஸ் ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டோம்னா நமக்கு ஈஸியா டைம் வந்து எடுத்துடலாம். இதை நீங்க கரெக்டா நீங்க நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா 3 நிமிஷம் 50 கொஸ்டினுக்கு போதும். அதுவே கரெக்டா இருக்கும். அந்த 5 நிமிஷம்ன்றதே நம்மளுக்கு அதிகம். 2 நிமிஷம் அதை நம்ம சேவ் பண்ணலாம் இதுல. பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே கட்டாயம் முடியும். அடுத்து இல்ல ஏ பாருங்க. ஏன்றதுல என்னாச்சு, ஒரு பா வந்து கிரியேட் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்போ 3 வந்து கன்ஃபார்மா டச் ஆயிருச்சு. பா கிரியேட் ஆகி இது ஆஃப் இருக்கனால இது 5. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதாவது இது 1 பி 2 பி கீழே இருக்க பிரிக்ஸ் 3 டி 1 4 இ ஒரு 5. இந்த 5 பிரிக்ஸ் டச் பண்ணியிருக்கா? ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, பில பாருங்க. பில ஒரு பா கிரியேட் ஆயிருக்கா? அப்ப இது என்ன 3. ஏன்னா பக்கத்துல எதுவுமே சைடுல எதுவுமே இல்ல. அதனால 3. அடுத்து சி பாருங்க. சில ஒரு 4. அடுத்து டி பாருங்க. டில பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இ பாருங்க. 2 3 4. எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா போட்டானா, சி வந்து இப்ப எத்தனை டச் ஆயிருக்கு? சி இப்ப இந்த இடத்துல இருக்க இமேஜும் அதாவது பிரிக்ஸும் இந்த இமேஜ் பிரிக்ஸ் 1. நம்ம சி தெரியலன்னா நம்ம சி இங்க இருக்கதா கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாமே எதுல இருக்கு? லென்த்ல இருக்கு. எல்லா பிரிக்ஸுமே லென்த்ல இருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். லென்த்ல இருந்தா மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதே அவங்க ஹைட்ல நிக்க வச்சிருந்தாலோ பிரெத்ல வச்சிருந்தாலும் கன்சிடர் பண்ணக்கூடாது. இல்ல கன்ஃபியூஷனா இருக்குன்னா சியை வந்து உள்ள அதாவது இந்த கோடு எப்படி போயிருக்கோ அதே மாதிரி சி ஓடதும் போயிருக்கும். கரெக்ட்டுங்களா? சி ஓடதும் போயிருந்தா என்ன டச் ஆயிருக்கும்? இது 1 டி ஒரு 2 இது 3. இது 3 டச் பண்ணியிருக்குமா? அப்புறம் இது என்ன சைடுல இருக்குது, என்ன சைடுல இருக்கு இது ஒரு 4. இப்போ 4 இது மொத்தம் சி டச் பண்ணியிருக்கு. அடுத்து டி பாருங்களேன். டி என்னன்னு டச் பண்ணிருக்கு? மேல 1 கீழே 2 ஓகேங்களா? அடுத்து அது கீழே ஒரு 3. அடுத்து சி ஒரு 4 டச் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? சி ஒரு 4 டச் பண்ணியிருக்கோம். அடுத்து டி பக்கத்துலயே 2 டச் ஆயிருக்கு பாருங்க. ஏவும் ஏ கீழேயும். அப்ப இது ஒரு 5ஆவும் இது ஒரு 6ஆவும். மொத்தம் 6 பிரிக்ஸ் டச் பண்ணியிருக்கோம். இப்ப இ பாருங்களேன். இ என்னன்னு டச் ஆயிருக்கு? டி 1 சைடுல இருக்கு 2. இது நல்லா கிளியரா டச் ஆயிருக்கு நம்மளுக்கு. அடுத்து இதுல பாதி இருக்கா? ஏல 3 சி பக்கத்துல இருக்க 4. மொத்தம் 4 பிரிக்ஸ் டச் பண்ணியிருக்கு. அடுத்து இதை பாருங்களேன். இப்போ இதுக்கு நம்மளுக்கு வந்து சரியா தெரியல. ஏ வந்து எதை டச் பண்ணிருக்கு நமக்கு தெரியல. ஆனா சி ஏ ஒரே பொசிஷன்ல இருக்கு. கீழே இருக்க பிரிக்ஸ் பாத்தீங்கன்னா லென்த்ல அடுக்கியிருக்காங்க. எல்லாமே லென்த்ல அடுக்கியிருக்காங்க அப்படின்னா சி என்னவோ ஏவும் அதேதான். சி எத்தனை டச் பண்ணியிருக்கு? 3. அப்ப ஏவும் 3 தான் டச் பண்ணியிருக்கா? ஆனா சைடுல ஒண்ணு இருக்கு பாருங்க. சி என்ன இருக்கு? இது 1 2 3 டச் பண்ணியிருக்கு. ஆனா இங்க 4 ஏ ஒண்ணு டச் பண்ணியிருக்கு இல்லையா? அப்ப 4 பிரிக்ஸ். அப்ப ஏ கன்சிடர் பண்ணும்போது சின்ற 4. ஓகேங்களா? அடுத்து பி. நம்ம சி பார்த்தோமா? சியும் 4. பி பாருங்க. பி 1 2 இதுல ஒரு 3 இதுல ஒரு 4 கீழே ஒரு 5 6 7 7 பிரிக்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கு? டச் பண்ணிருக்கு. கீழே 3 மேல 2 சைடுல 2. மொத்தம் இதுல 7 பிரிக்ஸ் டச் பண்ணிருக்கு. அடுத்து டி பாருங்களேன். டி எத்தனை டச் பண்ணிருக்கு? டி 3 டச் பண்ணிருக்கு. அதாவது ஈல 1ம் இ பக்கத்துல இருக்க 2ம் இது ஒரு 3 இது ஒரு 4 சைடுல இருக்கிறது 4. சரிங்களா? 4 இது டச் பண்ணிருக்கு டி. இ இ பாத்தீங்கன்னா மேல 3 இருக்குதுங்களா? அதாவது மேல 3 1
2 3 கீழே 2 4 5 சைடுல பாருங்க 6 7 7 இருக்குதா? ஸோ இந்த மாதிரி மறைஞ்சு வருதுங்க இல்லையா? இப்போ ஏ மட்டும் மறைஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஏ, டி எல்லாம் மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு வந்து தெரியாது கீழே என்ன இருக்குன்னு. ஸோ இது வந்து நம்ம பியை கன்சிடர் பண்ணணும். டி வந்து ஃபுல் லென்த்ல வச்சிருக்காங்க அப்படின்னா பின்னாடி இருக்க பிரிக்ஸும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். பின்னாடி இருக்க பிரிக்ஸ்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? லென்த் வச்சு ஃபுல்லா செக் பண்ற மாதிரி. லென்த் மொத்தம் 20னா ஹைட் வச்சு அடிக்கிறதுனால இங்க பாருங்க. இது வந்து எதை வச்சு அடிக்கிருக்காங்க அவங்க? ஹைட் வச்சு அடிக்கிருக்காங்க. அதாவது ஃபுல் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர். அப்போ ஹைட்ன்றது 10 சென்டிமீட்டர், பிரெத்ன்றது 5 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தேன் நான். ஓகேங்களா? இப்போ வந்து இதுல ஈன்றது ஹைட்ல இருக்கு, 20 சென்டிமீட்டர்ல இருக்கு. மொத்தம் இதுல எத்தனை பிரெத் வந்து வைக்கலாம்? 4 பிரெத் வந்து வைக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிரெத் 2 பிரெத் தான் வச்சிருக்காங்க. இன்னும் 2 பிரெத் வைக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பிரெத்துக்கு பதிலா ஒரு ஹைட்டை போட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ஒரு ஹைட்டை போட்டாங்க. சோ இப்ப இந்த இருக்க பீன்ற இடத்துல ஹைட்ல நிக்க வச்சிருக்காங்க. அதாவது பிரெத்ல வச்சிருந்தா ஹைட் வந்து சைடுல இருக்கு. ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ இதுல என்ன வரணும், 2 ஹைட் வந்து வரணும். ஏன்னா கீழே பிரெத்ல வச்சுட்டனால 2 ஹைட் வந்து வரணும் சைடுல. அதனால 2 பிரிக்ஸ் வந்து இருக்கு சைடுல. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஏ எத்தனை டச் ஆயிருக்கு? இதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். மேல 1, சைடுல 2, 3, 4, 5. 5ஆ? ஏன்னா ஃபுல்லாவே என்ன பண்ணிருக்காங்க, லென்த்ல வந்து ஃபுல்லாவே வச்சுட்டாங்க. எல்லா பிரிக்ஸுமே லென்த்ல வச்சிருக்கனால ஈஸியா முடிஞ்சுச்சு நம்மளுக்கு. அடுத்து பி பாருங்க. பி என்னென்ன டச் ஆயிருக்கு? பி வந்து 2 டச் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? சி பாருங்க. சி எத்தனை டச் ஆயிருக்கு? 1, 2. இந்த 2 தான் டச் பண்ணிருக்கு சி. அடுத்து டி பாருங்க. டி எத்தனை டச் ஆயிருக்கு? 3 டச் ஆயிருக்கா? என்னென்ன 3 பாத்தீங்கன்னா, இது 1ஆ? இ ஒரு 2ஆ? இது கீழ ஒரு 3. மொத்தம் 3 டச் ஆயிருக்கு. இப்ப இ பாருங்களேன். இ எத்தனை டச் ஆயிருக்கு? 1, 2, 3, 4, 5. ஏன்னா இதுல பாதி டச் ஆயிருக்கு பாருங்க. 4, 5ம் பாதி டச் ஆயிருக்கு. அப்ப ஈலயும் 5 வந்து டச் ஆயிருக்கு. ஓகேங்களா? நீங்களே அடுத்த இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணி நீங்களே போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு எத்தனை வருது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போடுற ஆன்சர் கரெக்டா இருக்கா செக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து பாஸ் ஷேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால இதுல வந்து 3. அடுத்து பி. பி பாத்தீங்கன்னா நம்ம 4. அடுத்து சி. சி பாத்தீங்கன்னா 3. அடுத்து டி. இதுலயும் பானா இதுலயும் பா. அடுத்து அப்ப 5. இ பாத்தீங்கன்னா 3. பாத்தீங்களா? டக்கு டக்குன்னு போட்டுடலாம். மிஞ்சி போனா 10 செகண்ட் தான் எடுத்திருக்கும் நம்மளுக்கு. ஏ பாத்தீங்கன்னா 3. என்ன 3? 1, 2, 3. இந்த 3 தான் டச் ஆயிருக்கு ஏக்கு. வேற எதுவுமே டச் ஆகலையா? அடுத்து பி பாருங்க. பி பக்கத்துல 1, இதுல ஒரு 2, இதுல ஒரு 3, இதுல ஒரு 4. 4 தான் டச் ஆயிருக்கு பிக்கு. சி பாருங்களேன். சி வந்து மேல இருக்க மட்டும் தான் டச் ஆயிருக்கு. மேல என்னென்ன இருக்கு? 1, 2, 3. இந்த இடம் மட்டும் தான் பி வந்து சி வந்து டச் பண்ணிருக்கு. அப்ப இந்த 3 மட்டும் தான் சிக்கு வந்து கன்சிடர். அடுத்து டி பாருங்களேன். டி என்னன்னு டச் ஆயிருக்கு? 1, 2, 3. இதுல ஒரு 4, இதுல ஒரு 5. பாதி பாதி இருக்கனால 5. ஓகேங்களா? அதுவும் முடிஞ்சா? அடுத்து இ பாருங்க. இ வந்து கீழே நம்மளுக்கே தெரியுதா? ஏல 1, டி ஒரு 2, பி ஒரு 3. அவ்வளவுதான். இப்ப எத்தனை பேர் வந்து எல்லாம் கரெக்டா போட்டீங்க? அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து சின்ன ஈஸியானது தான். இது எல்லாமே வந்து லென்த்ல இருக்கு உங்களுக்கு. அதனால ஈஸியா இந்த கொஸ்டின் வந்து போட்டுடலாம். அடுத்த 2 கொஸ்டின் தரேன். அது கொஞ்சம் இதுவா இருக்கும் பாருங்க. அதுவும் நீங்க இந்த கொஸ்டினையும் நீங்க வந்து பாஸ் பண்ணி போட்டு பாருங்க. நீங்க ஒரு பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா அதை எழுதி பாருங்க. எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. இப்ப வந்து ஏ.
ஏ பாத்தீங்கன்னா 4 டச் ஆயிருக்கு. பி பாத்தீங்கன்னா 6 டச் ஆயிருக்கு. சி பாத்தீங்கன்னா 2 டச் ஆயிருக்கு. டி பாத்தீங்கன்னா 2 டச் ஆயிருக்கு. இ பாத்தீங்கன்னா 5 டச் ஆயிருக்கு. ஓகே, எத்தனை பேர் இதை கரெக்டா போட்டீங்க? நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஏ வந்து எப்படி 4னா, ஏக்கு மேல ஒண்ணு சி இருக்கா, அது ஒண்ணு. சைடுல ஒண்ணு 2 இருக்கு பாருங்க. அடுத்து ஏ கீழே இ இருக்கா, அது ஒரு 3ஆ? இப்போ இ இருக்க மாதிரி இ பக்கத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க. ஏன்னா ஏ வந்து கடைசி வரையும் போயிருக்கும். இப்போ ஏ வந்து இந்த இடத்துல நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த லெவல்ல இருக்கும். ஏ பிரிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஏன்னு. அப்ப ஈயும் டச் பண்ணிருக்கு, அது பக்கத்துல இருக்க டச் பண்ணிருக்கா. அப்ப இதுலயே 2 ஆச்சு. ஏ பக்கத்துல ஏக்கும் பிக்கு நடுவில் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணிருக்கும்ல ஏ, அது ஒரு 3. சி 1 டச் பண்ணிருக்கும், மொத்தம் 4ஆ? இப்ப பி பாருங்களேன், பியும் அதே மாதிரி தான். இப்ப ஏ இருக்க பொசிஷன்லயும் பியும் இருக்கு, அதாவது அதே லென்த்ல இருக்கணும் போது கீழே 2 டச் பண்ணிருக்கும், இந்த இடத்துல 2 டச் பண்ணிருக்கும், ஈல 1, இதுல ஒரு 2. அப்ப மேல இருக்க பிரிக்ஸ் டச் பண்ணிருக்கு பாருங்க, சைடுல இருக்க பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, பிக்கு சைடுல. அப்ப இது ஒரு 3, இது ஒரு 4ஆ? இப்போ பிக்கு லெஃப்ட்ல ஒண்ணு இருக்கு பாருங்க 5, பிக்கு மேல ஒண்ணு இருக்கு 6, மொத்தம் 6 பிரிக்ஸ் டச் பண்ணிருக்குங்களா? அடுத்து சி பாருங்களேன், சி என்ன டச் பண்ணிருக்கு? சைடுல ஒண்ணும் கீழே ஒண்ணும், 2 தான் டச் பண்ணிருக்கு சி. அவ்வளவுதானே? அடுத்து டி பாருங்களேன், டி எதை டச் பண்ணிருக்கு? அதுவும் 2 தான். ஏன்னா டி கீழே இருக்கு, இந்த ஒண்ணு இந்த ஒண்ணு. ஏன்னா சியும் இந்த 2 பிரிக்ஸும் பாத்தீங்கன்னா கார்னர் தான் டச் பண்ணிருக்கும். இப்ப இந்த 2 பிரிக்ஸ் வந்து ஃபுல்லா போயிருக்கும் இதுக்குள்ள. அதனால நம்மளுக்கு வந்து இந்த 2 பிரிக்ஸ் மட்டும் தான் கன்சிடர்டு வரும். ஏன்னா அது மேல மட்டும்தான் இருக்கு, சைட்ல எதுவுமே டச் பண்ணல. அப்படின்னும் போது டி வந்து 2 பிரிக்ஸ். அடுத்து இ பாருங்களேன், இ எதை வச்சு நான் சொன்னேன்னா, இந்த இடத்துல ஒரு பிரிக்ஸ், பி ஒரு 2, பி பக்கத்துல ஒரு 3, ஏ ஒரு 4. ஏன்னா கீழே வச்சிருக்காங்க, எல்லா பிரிக்ஸும் இது மேலதான் இருக்கு. அப்ப 4 பிரிக்ஸும் டச் பண்ணிருக்கு. சைட்ல இ பக்கத்துல ஒண்ணு இருக்கா, இது ஒரு 5 பிரிக்ஸையும் டச் பண்ணிருக்கு. எத்தனை பேர் இதை கரெக்டா போட்டிருக்கீங்க? இப்போ அடுத்த இருக்க சம்மு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். காம்ப்ளிகேட்டட்னா நிறைய பிரிக்ஸ் நடுவுல போற மாதிரி. இப்ப இந்த சமம், இந்த இமேஜ் பாருங்களேன். ஏ ஏ எத்தனை இதை டச் பண்ணிருக்கு? 3. பார்க்கும்போதே மேல இருந்து பார்த்தாலும் நமக்கு தெரியுது. ஓகே. பி எத்தனை டச் பண்ணிருக்கோம்? பி 4 டச் பண்ணிருக்கு. சி எத்தனை டச் பண்ணிருக்கு? அதுவும் 4 டச் பண்ணிருக்கு. டி எத்தனை டச் பண்ணிருக்கு? 3 டச் பண்ணிருக்கு. இ எத்தனை டச் பண்ணிருக்கு? 3 டச் பண்ணிருக்கு. அவ்வளவுதான். இப்ப ஏ என்னன்னு டச் பண்ணிருக்கோம் பார்க்கும்போது தெரியுதா? சி 1, சி பக்கத்துல 1, டி 1, 3 இது டச் பண்ணிருக்கு. ஓகே, இது ஈஸியா முடிச்சிட்டீங்க. அடுத்து பி பாருங்க, பி என்ன டச் பண்ணிருக்கு நமக்கு தெரியல. ஸோ நம்ம இதை என்ன கன்சிடர் பண்ணலாம்? பியை இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரிக்ஸ் வந்து லென்த்ல வச்சிருக்கனால நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிக்கு மேல இது 1, அதாவது இ கீழே இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் ஒன்றும். பின்னாடி லாஸ்ட்ல வாங்க, இதுல ஒரு 2, இது ஒரு 3, மொத்தம் 3 பிரிக்ஸா? பக்கத்துல பிக்கு பக்கத்துல லெஃப்ட்ல ஒண்ணு இருக்கு பாருங்க, இது 4ஆவது பிரிக்ஸா? மொத்தம் 4 கரெக்டா இருக்கா நம்மளுக்கு? அடுத்து சி பாருங்களேன், சி என்னன்னா ஏ 1 டச் ஆயிருக்கா சில? ஏ 1. அடுத்து சிக்கு சைடுல பாருங்க 1 டச் ஆயிருக்கு, 2. இ ஒரு 3, இ பக்கத்துல ஒரு 4, மொத்தம் 4 பிரிக்ஸ் டச் ஆயிருக்கா? இதுவும் கரெக்ட். அடுத்து டி பாருங்களேன், டி என்ன டச் ஆயிருக்கு? இது 1, இது ஒரு 2, ஈல ஒரு ஏல ஒன்று டச் ஆயிருக்கு பாருங்க 3, இதுவும் கரெக்டா? அடுத்து பாருங்க லாஸ்ட் இ. இ இந்த என்னாச்சு? பா ஃபார்ம் ஆயிடுச்சு. பா ஃபார்ம் ஆனாலே 3 தான் டச் ஆயிருக்கு. சில 1, இதுல ஒரு 2, இதுல ஒரு 3 டச் ஆயிருக்கு. இதுவும் ஓகேவா? அவ்வளவுதான். இந்த ப்ராக்டிஸ் செக்ஷன் நீங்க கரெக்டா பார்த்துருந்து எல்லாமே ஈஸியா நான் பாஸ் பண்ணி
ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோலாம் நீங்க கரெக்ட்டா போட்டிருந்தீங்க அப்படின்னா, இனி வரது எல்லாமே நீங்க வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதே மாரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டக் டக்குன்னு போடுங்க. 1, 2 தப்பானா பரவால்ல. எக்ஸாமுக்குலாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப தப்பானாலும் எப்ப தப்பு பண்ண போறோம்? சரிங்களா? அதனால இப்ப நீங்க ஃபாஸ்ட்டா போட்டு, போட்டு கொஞ்சம் தப்பானாலும் பரவால்ல. ஃபாஸ்ட்டா போடும்போது. இப்போ போட்டு கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின் நீங்க போடும்போதே, அடுத்து 11 செட்டுக்கு வரும்போது, நீங்க வந்து அடுத்தடுத்து இப்படிதான் இருக்குது. இப்போ ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஒரு 3 இல்ல 5 அந்த ரேஞ்ச் தான் வரும்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். தெரியும்போது நீங்க வந்து டக் டக்குன்னு நீங்க போட்டுறலாம் நீங்க. இப்ப இந்த இடத்துல ஈட்ட என்ன சொன்னேன்? ஃபார்ம் ஆகுதுன்னா 3 சொல்லி நான் போட்டேன். இப்போ உங்களுக்கு இனிமே நெறைய பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இனிமே தெரியும். தெரிஞ்சுச்சுன்னா நீங்க ஈஸியா போட்டுறலாம். இனிமே நீங்க ஈஸியா போடும்போது, ஒரு ஒரு இமேஜும் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் தான். அப்படி 20 செகண்ட்ஸ் போட்டா என்னாச்சு? 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் எதுக்கு 3 மினிட்ஸ் டைம் சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு வந்து டைமிங் வந்து இருக்கும் கொஞ்சம். அதாவது சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இன்னும் 2 பிரிக்ஸ் இல்ல இன்னும் ஒரு 5 பிரிக்ஸ் பின்னாடி கூட வச்சு அட்டாச் பண்ணலாம். அந்த மாரி கொஸ்டின்ஸ் எதா இருந்தா நான் எடுத்துட்டு வந்து சால்வ் பண்றேன். அது கொஞ்சம் பின்னாடி வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு அதுல கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் இது. 3 டூ 4ன்றத நம்ம மேக்ஸிமம் இதுல கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த வீடியோல அடுத்த செட்ட நான் கொண்டு வரேன்.